இசை என்று சொன்னாலே நம்மளுடைய மனதில் வரக்கூடிய முதல் நபர் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள். இவருடைய இசைக்கு என்று தனி ரசிகர் கூட்டமே இருக்கிறது தமிழ் திரையுலகில். அதே போலதான் கவிஞர் வைரமுத்து அவர்களும் இவருடைய பாடல் வரிகளுக்கு என்று தனி ரசிகர் கூட்டமே இருக்கிறது. இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி தனியா ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறதோ அதே போல இவங்களுடைய கூட்டணிக்கு என்ற ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கிறது. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இருவரி கவிதை போல இணைந்த நண்பர்களாக இருந்தவர்கள். ஆனால் தற்போது ஒரு சில மோதல் காரணமாக ரெண்டு பேரும் பிரிந்து விட்டார்கள். இவங்களுடைய மோதல் குறித்து ரெண்டு பேருமே எந்த இடத்துலையுமே பகிர்ந்து கொண்டது கிடையாது, அதை பத்தி கருத்து தெரிவித்தது கிடையாது. அதே போல இரண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அசிங்கப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சிகளும் எடுத்தது கிடையாது. அந்த எண்ணம் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இது போன்ற ஒரு சூழ்நிலையில தான் இளையராஜா அவர்களுடைய சகோதரர் கங்கை அமரன் அவர்கள் இவங்களுடைய மோதல் குறித்து சில கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். அதாவது இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமா நண்பர்கள். ஏன் இவங்களுக்குள்ள மோதல் வந்துச்சு, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா அவர்கள் தற்போது இது போன்ற ஒரு உயரத்துல இது போன்ற ஒரு உச்சத்துல இருக்காரு அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் நான் எழுதிய பாடல் வரிகள் தான் அப்படிங்கிற மாதிரி வைரமுத்து அவர்கள் ஒரு சில இடத்துல சொல்லியிருந்தாரு. இவ்வாறாக அவர் குறிப்பிட்டது இளையராஜா அவர்களுடைய காதுகளுக்கு போனது. அதனால ரெண்டு பேருக்கும் சில மோதல், சில கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஏற்பட்டு விட்டது. ஸோ இது வரைக்குமே என்னுடைய அண்ணன் இளையராஜா அவர்கள் இது குறித்து எந்த இடத்துலையுமே பேசுறதில்லை, கருத்து தெரிவித்தது இல்லை. இப்போ கூட அவர் சொல்லலை, நான் தான் சொல்கிறேன், ஏன்னா நான் ஒரு வளருவாயி அதனால தான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. மேலும் இதனைத் தொடர்ந்து இளையராஜா அவர்கள் என்ன பேச போகிறாரு, எப்படி பேச போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.